அனுப்பியிருக்கிறாங்க. இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்க. அது என்ன ஆடியோன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் முஸ்லிம் தரப்புல இருந்து அந்த ஆடியோ ரகசியமாக அவர்களுக்குள்ளே பரவி இருக்குது. அதன் பிறகு அது பொது வழியில எப்படியோ லீக் ஆகி பரவலாக எல்லோருக்கும் அந்த ஆடியோ வந்து சேர்ந்திருக்கும். நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம சமீப காலமாக இந்த சூப்பர் முஸ்லிம்களுக்கு நல்ல சம்மட்டியால அடிக்கிற மாதிரி பதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக மடமைத்தனமாக இவங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு வழங்கிக்கிட்டு தானும் கெட்டு மக்களையும் வழிகெடுக்கிற மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸா ஒரு பள்ளிவாசலே இல்ல, ரசூலுல்லாஹ் கற்பனையில காட்டப்பட்டுச்சுன்னு ஒரு விளங்காத்தனமாக இவங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிற ஒரு பள்ளி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சுப்பா, ரசூலுல்லாஹ் மட்டும் அதை பார்க்கல, அன்னைக்கு சமகாலத்துல வாழ்ந்த மக்கள் கூட அதை பார்த்திருந்தாங்க, மக்களுக்கு குறைஷிகள் காஃபீர்கள் பார்த்திருந்தாங்கன்னு சொல்லி ஆதாரங்களோடு ஹதீஸை எடுத்து போட்டு வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை வாசிச்சு காமிச்சு கேள்விகளை கேட்டிருந்தோம். அந்த வீடியோ அந்த சூப்பர் முஸ்லிம்களுடைய சீக்கிரட்டான அந்த வாட்ஸ்அப் குரூப் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அந்த குரூப்புக்குள்ளேயே சில சகோதரர்கள் இதை எடுத்து போட்டு இவங்க இப்படி ஆதாரத்தோட பேசுறாங்களே, இவ்வளவு விஷயங்கள்ல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பதில்னு சொல்லி சூப்பர் முஸ்லிம் ஆளுங்களே சூப்பர் முஸ்லிமுடைய வாட்ஸ்அப்புகள்ல கேட்க போய் இப்ப என்னடா பதில் சொல்றது, இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமேங்கிற அளவுக்கு சூப்பர் முஸ்லிம் முஸ்தபா நெருக்கடிக்கு உள்ளாயிட்டாரு. உடனே சூப்பர் முஸ்லிமுக்கு ஒண்ணுனா பொங்கியலு மனோகரான்னு பொத்துக்கிட்டு வர்றவர் தான் நம்ம அறிவால் அறிவோம்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற அப்துல் ரசாக் அவர்கள். அப்ப அந்த சகோதரர் அப்துல் ரசாக் என்ன பண்றாரு, பொங்கி எழுந்து உடனே ஒரு ஆடியோவை போட்டு மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்துறேன்னு சொல்லி தன்னுடைய அறியாமையை அந்த ஆடியோவின் மூலமாக தன்னுடைய அறிவு லட்சணம் என்ன, தன்னுடைய அறியாமை எப்படிப்பட்டது, அண்ணனை மிஞ்சிய அறியாமை நான், அண்ணனுக்கு எம்புட்டு புத்தி இருக்குதோ அதை விட சுத்தமா எனக்கு புத்தியே கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு அண்ணன் 8 அடி பாய்ஞ்சால் நான் வழிகட்டி நோக்கி 16 அடி பாய்வேன் என்று ஒரு ஆடியோவை போட்டிருக்கிறார். அது அவர் அவங்களுடைய அந்த மூடர் கூட்டத்தை திருப்திப்படுத்துறதுக்காண்டி அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே குசுகுசுன்னு பேசிக்கிடுவாங்கல்ல, அதுக்குள்ள போட்ட ஒரு ஆடியோ தான். அதை யாரோ எடுத்து அந்த குரூப்ல உள்ளவங்க வீரவசனமா இங்க பாரு எப்படி பதில் வந்திருக்கு பாருன்னு சொல்லி அதை ஒரு பெரிய பதில் மாதிரி நினைச்சு அவங்க யாரோ வெளியில அனுப்பி விட்டு அது பல குரூப்புகள்ல பரவி நமக்கே ஒரு 4 குரூப்ல கிடக்குது. எனக்கு கொடுத்த பதிலாது, எனக்கு கொடுத்த பதில்னா முறையா நெஞ்சுக்கு நேருக்கு நேரா நின்று ஒரு வீடியோவை போட்டு பதில கொடுக்கணும். நான் கேள்விகளை கேட்டிருக்கிறேன்னா அதுக்கு பதிலளிக்க திராணி இருந்தா தெம்பு இருந்தா போட்டு வரிக்கு வரி போட்டு கிழிச்சு விட்டுருக்கிறேனே, உங்களுடைய வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏற்றி அப்படியே அனுப்பிட்டு எக்ஸ்பிரஸா அனுப்பி விட்டுருக்கிறேனே, உண்மையிலே பதில் கொடுப்பதற்கு திராணி இருந்தால் நீங்க தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்கல்ல, 1க்கு 2 யூடியூப் சேனல் இருக்கு, சூப்பர் முஸ்லிம் ஒரு சேனல் இருக்குது, அதுல பதில் கொடுக்கணும். அப்படி அண்ணனால பதில் கொடுக்க முடியலன்னா அன்பு தம்பி அப்துல் ரசாக் என்ன பண்ணணும், அவருடைய அறிவால் அறிவோமா அந்த யூடியூப் சேனல்ல நீங்க அதற்குரிய பதில கொடுக்கணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்ல ஆடியோ போட்டு குசுகுசுன்னு பேசிக்கிறதுல இதெல்லாம் ஒரு பொழப்பாஜி. உங்களதான் கேட்கிறேன், அறிவால் அறிவோம் அப்துல் ரசாக் பாய், இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்களுக்கு? அப்ப நீங்க போட்டிருக்கிற பதில் எப்படிப்பட்ட மடமைத்தனமா இருக்குதுங்கிறத அந்த ஆடியோ நீங்களே கேளுங்க, அவர் பேசுறத கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பதில் கொடுத்தது தான். இந்த பைத்துல் முகதஸ் மேட்ரு விலாவரியா பதில் கொடுத்தேன்னு அவர் சொல்றாரு. ஒரே ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் அவர் பதில் கொடுத்தாரு. ஒரே ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு பதில் கொடுக்குறாரு. இதே இந்த வார்த்தை மட்டும் இந்த ஆடியோலையும் சரி அடுத்த இன்னொரு ஆடியோவும் பேசியிருப்பாரு. முக்கியமா சொல்றது என்னன்னா, ஒரே ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு பதில் கொடுத்துட்டு இருக்காரு, ஒரே ஒரு ஹதீஸை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இதையே ஒரு விஷயமா சொல்லுவார். இந்த செய்தியில இந்த ஆரம்பமே பொய்யின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதுங்கிறத, இவங்க வாயை திறந்தாலே பொய் தான் வருங்கிறதுக்கு இந்த செய்தியினுடைய தகவலும் பிழையானது, இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தும் பிழையானது. ஒரே ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம பதில் கொடுக்குறோம் சொல்றாங்களே, அப்பட்டமான பொய். நம்ம ஒரே ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாவே. அதுல ஒரு பெரிய முதல்ல நம்ம ஆய்வு செய்து போட்ட நீண்ட வீடியோ இருக்கிறது, 1 மணி நேரம் போடக்கூடிய வீடியோ. மஸ்ஜிதுல் அக்ஸா தெரிந்த செய்திகள் தெரியாத உண்மைகள்ங்கிற தலைப்புல அந்த வீடியோ ஒளிபரப்பாயிருக்கு. அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீளம் உடையது. அந்த வீடியோவுல அவ்வளவு விஷயங்கள் ஆதாரங்கள் எடுத்து காமிச்சிருக்கிறோம். அதன் பிறகு இவங்களுடைய கேள்விகள் கமெண்ட்கள் அதிகமா கேள்விகள் கேட்பாங்க, அதுகளுக்கு பதில் சொல்லுவோம். இதே மாதிரி சூப்பர் முஸ்லிம் முஸ்தபா அவர்கள் அவருடைய சேனல்ல ஒரு பதில் சொல்லியிருப்பாரு, அதற்கு பதிலளிச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்படியே பல விஷயங்களை பேசும்போது ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு எப்படிப்பா வண்டி ஓட்ட முடியும்? நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் இருக்குது, ஏராளமான ஆதாரங்களை அள்ளி போட்டிருக்கிறோம். அப்ப ஒரு ஹதீஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஹதீஸ் வச்சுக்கிட்டு பேசுறாருன்னு சொன்னது இதுவே அப்பட்டமான பொய். ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது. எடுத்து இந்த வீடியோலையும் நம்ம எல்லா ஹதீஸையும் எடுத்து சொல்றோம், ஒண்ணு ஒண்ணா சொல்றோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது,
ஒரு ஹதீஸுக்கே பதிலளிக்க வக்கு இல்லையப்பா. ஒரு ஹதீஸ்ன்னு சொல்றீங்களே, ஒரு ஹதீஸுக்காவது பதில் சொன்னீங்களா? அப்புறம் ஒரு ஹதீஸுக்கு பதில் சொன்ன இதுலயே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்க. முதல் படி எல்கேஜி ஆனாவனா ஏபிசிடியவே தாண்டல. அதுக்கப்புறம் எங்கிட்டு எஸ்எஸ்எல்சி போகணும், எம்பிபிஎஸ் ஆகணும்னா எங்கிட்டு முதல்ல 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுங்கப்பா. 1ஆம் வகுப்பு தேர்வை முதல்ல தேர்ச்சி பெறுங்க. கேட்டிருக்கிற அந்த ஒரு ஹதீஸுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பின்னாடி இருக்குது 15 ஹதீஸ், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒன்றுக்கே பதிலளிக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. இதுல வந்துகிட்டு என்ன பேச்சு, பொய்த்தனமா அப்படியே அந்த மக்களுக்கு பொய்ய பரப்பி விடுறது. ஒரு ஹதீஸ் வச்சு பேசுறாரு அப்படின்னு இப்படி பேசுறீங்களே, இந்த பேச்சு தவறு, பிழை, பொய், பச்சை பொய். அப்ப இந்த பொய் இருக்கட்டும். சரி, ஒரு பேச்சுக்கு ஒரு ஹதீஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கிறோம். நம்ம கிட்ட பல ஹதீசுகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்துச்சுங்கிறதுக்கு இருக்கு. ஒண்ணா எடுத்து போட போறோம். இருந்தாலும் ஒரு வாதத்துக்கு, ஒரு பேச்சுக்காக ஒரு ஹதீஸ் தான் இருக்குன்னே வச்சுக்கிறோம். ஒரு ஹதீஸ்னா உங்களுக்கு இலக்காரமா? ஒரு ஹதீஸாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ். ஒரு ஹதீஸ்னு இல்லப்பா, ஒரு சொல்லு கிடைக்குது, ஒரு எழுத்து கிடைக்குது, அது அல்லாஹ்வுடைய எழுத்தா, அல்லாஹ்வுடைய சொல்லு, அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அப்படி என்று தெரிந்தால் ஒண்ணுதானங்க, ஒரு ஹதீஸ் தானே அப்படிங்கிற இலக்காரமா தூக்கி வீசுவீங்களா? சஹீஹான ஹதீஸ் ஒரு ஹதீஸா இருந்தா என்ன, ஒரு எழுத்தா இருந்தா என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுன்னா முஸ்லீம் அப்படி தூக்கி தலைமையில வச்சு அதை கொண்டாடணும்பா. இன்னைக்கு நம்ம நடைமுறையில கடைபிடிக்கின்ற பல்வேறு சட்ட திட்டங்கள் ஒரு ஹதீஸில் இருந்து வந்ததுதான். ஒரு ஹதீஸ் தான் இருக்குது பல சட்டங்களுக்கு, ஒரு குர்ஆன் ஆயத்து தான் இருக்குது பல சட்டங்களுக்கு. குர்ஆனே நீங்க இப்ப குர்ஆனே எடுத்துக்கிட்டீங்கன்னா 6000 வசனங்களுக்கு மேல இருக்கிறது குர்ஆனில். ஆனா பல சட்ட திட்டங்கள் ஒரே ஒரு ஒட்டுமொத்த குர்ஆன்ல ஒரு இடத்துலதான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். கணவன் இறந்து விட்டால் மனைவி அந்த இத்தா காலம் முடிஞ்ச பிறகு வேற ஒரு கணவனை மணந்துக்கலாம், திருமணம் செஞ்சுக்கலாம். 2வது திருமணம் செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனால் நபியினுடைய மனைவியாக இருந்தால், ரசூல்லாவுடைய மனைவி, ரசூல்லா இறந்த பிறகு இன்னொரு ஆண் மகனை இந்த இத்தா காலம்லாம் முடிஞ்ச பிறகு திருமணம் 2வது திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடாது. அந்த தடையை அல்லாஹ் குர்ஆன்ல, ஒட்டுமொத்த குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறான். இப்ப சூப்பர் முஸ்லிம் என்ன பண்ணுவாரு, என்னங்க இது இவ்வளவு பெரிய குர்ஆன்ல 6000 வசனம் இருக்கிற குர்ஆன்ல ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னு நான் சொல்றது. ஒரு வசனம் என்ன, ஒரு சொல் என்ன, ஒரு வார்த்தை என்ன, ஒரு எழுத்தாக இருக்கட்டும், அல்லாஹ் சொல்லிட்டான்னா அப்பீல் எதுப்பா அதுக்கு? அல்லாஹ் சொல்லிட்டான்னு தெரிஞ்ச, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதற்கு மேல அது ஒரு தடவை 15 தடவை வந்ததுன்னு ஏத்துக்கிருவியா? ஒரு ஹதீஸா இருந்தா இது உனக்கு இலக்காரமா போச்சா உங்களுக்கு? அப்ப ஒரு ஹதீஸ் வச்சு பேசுறாரு, ஒரு ஹதீஸ் வச்சு பேசுறாருன்னு சொன்னதுல அடிப்படைய பொய், அந்த கருத்தும் தப்பு. இப்படி ஒரு வாதம் வைக்கிறதும் அடிப்படை அறிவற்ற தனம் என்பதை இந்த அறிவால் அறிவோம்னு யூடியூப் சேனலுக்கு பேர் வச்சா பத்தாது, கொஞ்சமாவது அறிவால் அறிய வேண்டும். ஹதீசுகளை அறிவை கொண்டு அறிவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும்ங்கிறத இந்த அப்துல் ரசாக் பாய்க்கு நம்ம ஒரு பதிலா சொல்லிக்கிறோம். அடுத்தவர் அந்த ஆடியோல நிறைய விஷயம் பேசுறாரு, அதையும் கேளுங்க. வரலாற்று மூலியமா அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரி எவிடன்ஸ் என்னன்னா பைத்துல் முகதஸ் இடிக்கப்பட்டுச்சுங்கிறது தான். ஏன்னா ஹிஸ்ட்ரி எவிடன்ஸ் என்னன்னா பைத்துல் முகதஸ் இடிக்கப்பட்டுச்சுங்கிறது தான். ஏன்னா ஹிஸ்ட்ரி எவிடன்ஸ் என்னன்னா பைத்துல் முகதஸ் இடிக்கப்பட்டுச்சுங்கிறது தான். ஹிஸ்டரி எவிடன்ஸ் என்னன்னா பைத்துல் முகதஸ் இடிக்கப்பட்டு விட்டதுங்க. ஹிஸ்டரி எவிடன்ஸ் நம்ம எடுத்து வைக்கிற எவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குர்ஆன், ஹதீஸ். இவங்க எடுத்து காட்டுற எவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி. ஹிஸ்டரி எவிடன்ஸ்னா இவங்க எங்க ஹிஸ்டரியா படிச்சாங்க? இவங்க எடுத்து காட்டக்கூடிய ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள், விக்கிபீடியா. கூகுள்ல போய் அடிச்சு பார்ப்பாங்க, யூதர்களுடைய செகண்ட் டெம்பிள், வாட் ஹேப்பன் டு செகண்ட் டெம்பிள் அப்படின்னு அடிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி கூகுள்ல, விக்கிபீடியால தேடி பார்த்து, வரலாற்று புத்தகங்கள் தேடி பார்த்துட்டு ஹிஸ்டரி எவிடன்ஸ் என்ன சொல்லுது, பைத்துல் முகதஸ் இடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஹிஸ்டரியில இருக்குது, ஜியோகிராபியில இருக்குது இப்படின்னு சொல்லக்கூடியவர்களே, உங்களுடைய இந்த ஹிஸ்டரி எவிடன்ஸ் தூக்கி அதுக்கு நீங்க கொடுக்குற அந்த மரியாதையை ஒரு துளியளவாச்சும் இந்த ஹதீஸுக்கோ குர்ஆனுக்கோ கொடுக்கலாமே. குர்ஆன் ஹதீஸ்ல ஒன்று இருக்குது, அதற்கு மாற்றமாக உங்க ஹிஸ்டரியில இருக்குதுன்னா ஹிஸ்டரி தப்புன்னு சொல்லுவீங்களா? குர்ஆன் பிள்ளையா இருக்குது, ஹதீஸ் தப்பா இருக்குது, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல தப்பா இருக்குது, ஹிஸ்டரி எவிடன்ஸ் கரெக்டா இருக்குதுங்க, வரலாறு சரியா இருக்கு அப்படி ஒருத்தர் நம்புவானா? சரி, இப்படி நீ நம்புறதா இருந்தா இந்த ஹியூமன் ஹிஸ்டரி எடுத்துப்பார். வாட் இஸ் ஹியூமன் ஹிஸ்டரின்னு அடி, ஹியூமன் எவாலுவேஷன், ஹியூமன் ஹிஸ்டரின்னு அடிச்சு பாத்தீங்கன்னா மனித குல வரலாறு என்பது குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னா நீங்க வரலாற்றுல படிக்க முடியும். வரலாற்று புத்தகத்தை படிச்சாலும் சரி, கூகுள், விக்கிபீடியான்னு
உங்களுடைய இறைவேதங்கள் கூகுளையும் விக்கிபீடியாவை நீங்க தேடி பார்த்தாலும் சரி, அதுல என்ன இருக்குது? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் இருக்குது. ஆனா குரானும் ஹதீஸும் என்ன சொல்லுது? அல்லாஹ் களிமண்ணால் படைத்தான், மண்ணால் மனுஷனை படைச்சான், அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு இருக்குது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலா சகோதரர்களே, ஹிஸ்டரி எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா மனுஷன் குரங்குல இருந்து மாறி இருக்கிறான். ஆனா இவர் குரான் ஹதீஸ்னு ஒரு ஹதீஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க, அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க போவீங்க. இதுதான் அதுக்குள்ளே ஆரம்பம். அப்ப ஹதீஸ்ல மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்துச்சுன்னு தெளிவா இருக்குதப்பா, ஹதீஸ்ல தெளிவான வார்த்தை இருக்குதப்பா, எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, குரானில் இருக்கிறது என்று குரானையும் ஹதீஸையும் நான் ஆதாரமா காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அறிவோ அப்துல் ரசாக் பாய் என்ன பண்றாருன்னா, இங்க பாருங்க ஹிஸ்டரி எவிடன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வரலாற்று சான்றுகள் கூகுள் விக்கிபீடியான்னு சொல்லி இதுகள் எடுத்து ஆதாரமா காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் இதை பார்த்து நீங்களே விளைவிக்கலாம் என்னப்பா இதுன்னு பாத்துக்கலாம். அடுத்து கேளுங்க, அடுத்து அவர் பேசக்கூடிய விஷயத்த பாருங்க. ஆனா இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஹதீஸை வச்சு மிச்சம் எல்லாத்தையும் பொய்யாக்கணும்னு நினைச்சா முடியவே முடியாதுங்கிறத நம்ம சொல்றோம். இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஹதீஸை வச்சு நீங்க எல்லாத்தையும் பொய்யாக்க பாக்குறீங்களா? ஹதீஸை வச்சுக்கிட்டு எங்க வரலாறுலாம் நீங்க பொய்யாக்க வந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. அடுத்தும் பாருங்க. அதனால வெறும் எழுத்துக்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியாது, ஹதீஸ்கள்லயும் மிஸ்டேக் வரதான் செய்யும். பைத்துல் முகத்தஸ்னு வர இடமும் இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸான்னு வர இடமும் இருக்குது. ஹதீஸ்கள்லயும் மிஸ்டேக் வரதான் செய்யும், ஹதீஸ்கள்லயும் மிஸ்டேக் வரதான் செய்யும். எழுத்துக்களை பிடிச்செல்லாம் தொங்கிட்டு இருக்கிற முடியாதுங்க, ஹதீஸ்கள்ல மிஸ்டேக் வரத்தான் செய்யும். ஹதீஸ்னா இலக்காரம், ஹதீஸ்லாம் சரியாவா இருக்கும், ஹதீஸ்னா மிஸ்டேக் வரத்தான் செய்யும். ஒரு இடத்துல பைத்துல் முகத்தஸ்னு வரும், ஒரு இடத்துல மஸ்ஜிதுல் அக்ஸான்னு வரும். ஹதீஸ்ல மிஸ்டேக் வரத்தாயா செய்யும். எப்பேற்பட்ட வார்த்தைன்னு அந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்க. நான் மொத்தமா வழக்கம் சொல்றேன், அடுத்து பேசுறத கேளுங்க. இந்த ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸை வச்சு எல்லாத்தையும் உடைக்க முடியாது. அப்படி உடைக்கிறதா இருந்தால் உடச்சு காட்ட சொல்லுங்க தான் கேட்குறோம். வரலாறுலாம் போய் எல்லாமே போய் இது மட்டும் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹதீஸை பிடிச்சிக்கிட்டு நின்றாருன்னா, இந்த ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸை வச்சு எல்லாத்தையும் உடைக்க முடியாது. அப்படி உடைக்கிறதா இருந்தால் உடச்சு காட்ட சொல்லுங்க தான் கேட்குறோம். வரலாறுலாம் போய் எல்லாமே போய் இது மட்டும் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹதீஸை பிடிச்சிக்கிட்டு நின்றாருன்னா, இந்த ஒரு ஹதீஸை வச்சு எல்லாத்தையும் உடைக்க முடியாது, அப்படி முடிஞ்சா உடச்சு காட்ட சொல்லுங்க, எல்லாமே போய் வரலாறு போய் எல்லாமே போய்னா இந்த ஒரு ஹதீஸை பிடிச்சிட்டு நிக்கிறாரு இப்படின்னு சொல்லி இவர் பேசி இருக்கிற அந்த மொத்த பேச்சையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீமுடைய பேச்சு மாதிரியே இருக்காது. ஒரு முஸ்லீம் இப்பெல்லாம் பேசுவானா? இந்த பேச்சுக்களை நீங்க இவர் அப்துல் ரசாக் பேசினாருன்னு மறந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் ஹதீஸை பத்தி பேசியிருக்கான்னு எடுத்துக்கிறீங்க. இந்த ஹதீஸை பத்தி ஒருத்தன் பொதுவா பேசுங்க, இந்த அப்துல் ரசாக் அறிவோம் இதை மறந்துருங்க. ஒருத்தன் சொல்றான் ஹதீஸை பிடிச்சி தொங்கிட்டு நிக்காதீங்க, ஒரு எழுத்தை பிடிச்சி தொங்கிட்டு நிக்காதீங்க, ஒரு ஹதீஸை வச்சு பேசிட்டு இருக்கிறாருங்க. ஹதீஸ்னா பிழை வரத்தான், மிஸ்டேக் வரத்தாயா செய்யும். ஹதீஸ்ல மிஸ்டேக் இருக்குதுயா, ஹதீஸ்ல பொய் வரத்தான் செய்யும், ஹதீஸ்ல தப்பு வரத்தான் செய்யும் இப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பொய்யாக்க முடியுமா? வரலாறு பொய்யாக்க முடியுமா? இந்த வரலாறு பொய், இது எல்லாம் பொய், இந்த ஹதீஸ் தான் உண்மையா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான்னா ஒரு முஸ்லிம் இப்படி பேசவே மாட்டான். ஒரு நாத்திகன், ஒரு இறை மறுப்பாளன், ஒரு காஃபிர், இஸ்லாத்தை அறியாதவன், அந்த மாதிரி ஒருத்தன் தான் என்ன பண்ணுவான்? இப்படி பேசுவான். ஹதீஸை வச்சுக்கிட்டு எங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு வரலாறு சொல்லுது, நீங்க என்னங்க ஒரு குரானை ஹதீஸையும் வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுல பிழை வரத்தாங்க செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீமுடைய வார்த்தைகள் மாதிரி இது இல்லை. இதை கேட்கும் போதே எப்படி இருக்குதுன்னா, ஒரு மாற்று மத சகோதரர்கள், ஒரு இஸ்லாத்தை ஏற்காத ஒருத்தன், ஒரு காஃபிரு, இல்ல ஏதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனவன், எப்படி இது ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு நாத்திக கொள்கையில உள்ளவன், அவங்களாலதான் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல முடியும். அப்ப இதனுடைய ஒண்ணு கூட இவங்களுக்கு உரைக்கல பாத்தீங்களா? இதை கேட்கும் போது ரத்தம் கொதிக்கல பாத்தீங்களா? ஹதீஸ்ல மிஸ்டேக் வரத்தான் செய்யுமா? குரான் ஹதீஸ்ல மிஸ்டேக் வரத்தான் செய்யும். எங்க கூகுள் விக்கிபீடியால மிஸ்டேக்கே வராது, தப்பு வராது. ஹதீஸை வச்சுக்கிட்டு எங்க வரலாறு பொய்யாக்க வந்துட்டீங்களா? ஹதீஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பொய்யாக்கிடுவீங்களா? கூகுள்ல எழுதியிருக்கிறான், விக்கிபீடியால எழுதியிருக்கிறான், வரலாற்று புத்தகங்கள்ல இருக்குது. இதையெல்லாம் ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு பேச வந்துட்டாரு. ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு உடைக்க முடியுமா? முடிஞ்சா உடைச்சு காட்ட சொல்லுங்க. சவால் எப்படி? ஒரு முஸ்லீம் எப்படி சவால் விடுவா? அட இது அல்லாவோட வார்த்தைடா, இது ரசூலுல்லாவுடைய சொல்லு, இதை நீ முடிந்தால் பொய்யாக்கி காட்டு. இது பொய் அல்ல, அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், ரசூலுல்லாஹ் பொய் உரைக்க மாட்டாங்க, இது ஹதீஸ், இது குரானு, இது பொய் ஆகாது இப்படின்னு ஒருத்த சவால் விட்டா முஸ்லீம். ஆனா இங்க எப்படி சவால் விடப்பட்டிருக்குது? ஹதீஸை வச்சுக்கிட்டு எங்க வரலாறை மாத்த பாக்குறீங்களா? ஹதீஸை வச்சுக்கிட்டு எங்க கூகுள்ல இருக்கிற, விக்கிபீடியால இருக்கிற இதையெல்லாம் பொய்யாக்க நினைக்கிறீங்களா? முடிஞ்சா அவங்களை செஞ்சு காட்ட சொல்லுங்க இப்படின்னு ஒருத்தர் சவால் விட்டுருக்கிறாருன்னா இது என்னத்தை, இது என்ன சொல்வதுன்னு சொல்வதற்கு தேவையே இல்லை. இதெல்லாம் விலைக்கு சொல்லவே தேவையில்லை. இவங்களுடைய நிலைப்பாடு தராதரம் என்பது என்னங்கிறத நீங்க மக்கள் விளங்கிக்கிறீங்க. இவங்களுடைய லெவல்
குரான் ஹதீஸ் எல்லாம் துச்சம், 2ஆம் பட்சம். குரானாவது ஹதீஸாவது மண்ணாங்கட்டி. 2வது பட்சம் அது. ஹதீஸ்ல பிழை வரத்தாங்க செய்யும், ஹதீஸ்ல மிஸ்டேக் வரத்தாங்க செய்யும். கூகுள்ல மிஸ்டேக் வருமா, எங்க விக்கிபீடியால தப்பு வருமா, எங்க வரலாற்று புத்தகங்கள்ல தவறு இருக்குமா? ஹதீஸை வச்சுக்கிட்டா நீங்க வரலாறை இது பண்றீங்க, ஹதீஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பொய்யா, கூகுள் விக்கிபீடியால உள்ளதெல்லாம் பொய்யா இப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான்னா இதை விட ஒரு வழிகேடு தாண்டி பார்க்க முடியுமா? அதான் சொன்னேன்ல, சூப்பர் முஸ்லீம் அண்ணே முஸ்தபா 8 அடி பாய்ஞ்சாருன்னா தம்பி அப்துல் ரசாக்கு வழிகேட்டை நோக்கி 16 அடியில பாயிறாரு. அப்ப இந்த அளவுக்கு ஒருத்தர் ஆடியோ போட்டு இதை ஒரு நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் பரப்புது பாத்தீங்களா? இந்த பேசினவன விடுங்க, இதை என்னமோ சரியான பதில் மாதிரி எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களோட புத்தியை நம்ம எங்கிட்டு சொல்றது? அடுத்து பாருங்க வேற என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆதாரத்தோட பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட டிஎன்டிஜே போர்வையில் உள்ள ஆள் தான் அவர். நான் டிஎன்டிஜே போர்வையில் இருக்கிறவனா, அது என்ன போர்வைன்னு தெரியல, டிஎன்டிஜே போர்வை. டிஎன்டிஜே போர்வையில உள்ள ஆளு நானா? யாராச்சும் இன்னைக்கு முதல்ல டிஎன்டிஜே போர்வை உள்ள ஆளுன்னு சொன்னா நம்புவாங்களா? முதல்ல டிஎன்டிஜே காரனாச்சும் நம்புவானா? எத்தனை வீடியோ பேசியிருக்கிறோம் டிஎன்டிஜேக்கு எதிராக, அவங்களுடைய மடமைத்தனமான பத்துவாக்கள் நிலைப்பாடுகளுக்கு எதிராக 80 வீடியோக்கள் எடுத்து போட்டிருக்கிறோம் நம்ம சேனல்ல, நானே பேசியிருக்கிறேன். அப்ப இதையெல்லாம் பார்த்துவிட்டு என்னை டிஎன்டிஜே போர்வையில உள்ள ஆள் ஒரு முத்திரையை குத்த பாக்குறாரு. இதுவே அப்பட்டமான பொய்யங்கிறத மேலுக்கு மேல் வார்த்தையை விட 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 வாயிலிருந்து எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கலாம் பொய்யன் அப்படிங்கிறத நீங்க பாக்கலாம். அடுத்து பேசுறத கேளுங்க. அவர் எடுத்த உடனே சஹீஹ் மட்டும் தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிற ஆளு, சஹீஹ மட்டும்தான் ஏத்துக்கணும்னு இருக்கிற ஆளு. நான் எப்படிப்பட்டவன? என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறா, என் மேல சொல்லக்கூடிய குறை என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னங்க ஒருத்தர் ஒரு மனுஷனை விமர்சனம் பண்றது, குறை சொல்றதுனா என்னன்னு அந்த அறிவு கூட இல்ல. இவன் ரொம்ப மோசமான ஆளு, என்னப்பா என்ன மனுஷன் பாட்டு கேட்க மாட்டேங்கிறான், படம் பார்க்க மாட்டேங்கிறான், இப்படி ஒருத்தர் சொல்லுவாங்களா யாராச்சும்? பாட்டு கேட்க மாட்டேங்கிறான், படம் பார்க்க மாட்டேங்கிறான்னா அவனாச்சும் திரும்பி ஒரு ஒழுக்கமா இருக்கானேன்னு அப்படி சொல்லுவாங்களா? இன்னையா மனுஷன் இவன் படம் பார்க்க மாட்டானா, பாட்டு கேட்க மாட்டானா, பீடி குடிக்க மாட்டானா, சிகரெட் குடிக்க மாட்டானா அப்படின்னு ஒருத்தர் இப்படி அவனையாச்சும் விமர்சனம் பண்ண முடியுமா? அப்ப என் மீது என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? இவர் யாரு? இவர் ஆக மோசமான ஆளுங்க. இந்த பீஸ் டிவிக்காரன் சகிகான ஹதீஸை மட்டும் தான் ஏத்துக்குவாரு. சகிகான ஹதீஸத்தானப்பா ஏத்துக்கிறனும். இது என்னது, சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல எனக்கு. சகிகான ஹதீஸை மட்டும் தான் ஏத்துக்குவாருன்னா அப்ப எந்த ஹதீஸை, நீ லைஃபான ஹதீஸை நீங்க ஏத்துக்கிருவீங்களா? அதைத்தான் சொல்ல வரீங்களா? உங்களை மாதிரி கட்டுக்கதை இட்டு கட்டப்பட்டது, கூகுள் விக்கிபீடியால எழுதி வைக்கப்பட்டது, மனுஷங்க எழுதி வச்சிருக்கிறது, நீயே உனக்கு வரலாறுன்னு ஒண்ணு எழுதி வச்சிருப்பிய, அந்த மாதிரியான கட்டுக்கதைகளையும் இட்டு கட்டிய விஷயங்களையும் லைஃபான ஹதீஸையுமா ஆதாரமா எடுத்துக்கிறணும். ஒரு மனுஷன் எதையும் ஆதாரமா எடுத்துக்கிறணும், சகிகான ஹதீஸை தானே ஆதாரமா எடுத்துக்கிறணும். இதை நானா சொன்னேன்? சகிகான ஹதீஸை தான் ஆதாரமா எடுத்துக்கிறணும் நான் இன்னைக்கு உட்காந்து கண்டுபிடிச்சேனா? சஹீஹ் லைஃப்னு ஹதீஸை தரம் பிடிச்சது நான் தான் இப்போ உட்காந்து 2020 உட்காந்து தரம் பிடிச்சேனா? அப்ப சஹீஹ் லைஃப்னு ஹதீஸ்களை இமாம்கள் முஹத்திஸீன்கள் ஹதீஸ்களை தொகுத்து உருவாக்கி அந்த இமாம் பெருமக்கள் தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணம் செஞ்சு ஹதீஸ்களை பிரிச்சு காட்டுறாங்க. இது சஹீஹ், இது லைஃப். அகமது இமாம், திருமதி இமாம், புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், இவங்க எல்லாரும் இந்த ஹதீஸ்களுக்கு தொண்டாற்றி தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணம் செஞ்சு ஹதீஸ் கலைன்னு விதிகளை உண்டாக்கி ஹதீஸ்களை எப்படி அணுகணும், ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல என்ன வேணாலும் நம்பிடக்கூடாது, லைஃப்னு இருக்கும், இட்டு கட்டப்பட்டது, பொய்யானது, தவறானது, பிழையானது, இதெல்லாம் ஹதீஸ் கிடையாது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பெயரால இட்டு கட்டப்பட்டது, இதை எடுத்துக்கொள்ள கூடாது, இது பிழை தப்புன்னு சொல்லி ஹதீஸ்களை இமாம்கள் இந்த விதிகளை உண்டாக்கி ஹதீஸ் கலைன்னு ஒண்ணு உருவாக்கி சஹீஹான ஹதீஸை எடுத்துக்கிறீங்க, தவறான பிழையான ஹதீஸுகளை, லைஃபான ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்லி ஹதீஸ்களை இமாம்கள் தாப்பா வழிகாட்டி இருக்கிறாங்க. என்னமோ நான் உட்கார்ந்து சொன்ன மாதிரி இதை ஒரு குற்றச்சாட்டு மாதிரி ஒருத்தன் பேசுறான், அதையும் ஒரு கூட்டம் கேக்குது பாருங்களேன். அப்ப யாராச்சும் இப்படி ஒரு விமர்சனம் வைப்பாங்களா? இது ஒரு குற்றச்சாட்டா? இதுவா ஒரு குறையாங்க? சஹீஹான ஹதீஸை ஏத்துக்கிறாங்கிறது இது ஒரு குறையா? இதை போய் ஒருத்தன் குறைங்கிற மாதிரி இவர் யாரு ரொம்ப மோசமான ஆளுங்க, சஹீஹான ஹதீஸை ஏத்துக்கிறாரு இப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. இதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுன்னா என்னத்த சொல்றது? சிரிக்கிறதா அழுகிறதா? இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க. அப்துல் ரசாக் பாய் உங்களை தான் கேட்கிறேன், சஹீஹான ஹதீஸை ஏத்துக்கிறது ஒரு தவறா? அப்படின்னா மன்னிச்சுக்கிறீங்க, தெரியாதனமா நான் சஹீஹான ஹதீஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டேன். இனிமே உங்களை மாதிரி கட்டுக்கதைகள், இட்டு கட்டப்பட்டது, கூகுள் விக்கிபீடியா, லைஃபான ஹதீஸ் இதையெல்லாம் தான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா இது நான் செஞ்சது உங்களுக்கு குறையா தெரிஞ்சதுன்னா அந்த குறையிலே நான் எடுத்துட்டு போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சஹீஹான ஹதீஸ் தான் நான் ஏத்துக்கிடுவேன், லைஃபான ஹதீஸ்
நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சு எனக்கு நானே உருவாக்கி கொண்டது இல்ல. ஹதீஸ்களை இமாம்கள் முஹத்திஸீன்கள் இப்படிதான் வழிகாட்டி இருக்கிறாங்க. லைஃபான ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது, சஹீஹான ஹதீஸை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஹதீஸ்களை இமாம் பெருமக்கள் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு அது குற்றமாக தெரியுது, அது ஒரு விமர்சனமா நீங்க வைக்கிறீங்கன்னா நல்லா வைக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பேசுனதை கேளுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த ஹதீஸை பற்றி முஸ்தபா பாய் பேசும்போதே சொல்லிட்டாரு, அதில் பல ஹதீஸ்கள் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல்னு வருது அப்படின்ட்டாரு. ஓகேவா? பைத்துல் முகத்தஸ்ன்னு வர ஹதீஸும் இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸான்னு வர ஹதீஸும் இருக்குது. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டத்தில் அங்கே பள்ளிவாசல் இல்லை, அதுதான் உண்மை. அதில் பல ஹதீஸ்கள் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல்னு வருது அப்படின்ட்டாரு. அதில் பல ஹதீஸ்கள் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல்னு வருது அப்படின்ட்டாரு. ஓகேவா? பைத்துல் முகத்தஸ்ன்னு வர ஹதீஸும் இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸான்னு வர ஹதீஸும் இருக்குது. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டத்தில் அங்கே பள்ளிவாசல் இல்லை, அதுதான் உண்மை. பைத்துல் முகத்தஸ்னு வார்த்தைகள் வருது, மஸ்ஜிதுல் அக்ஸான்னு வார்த்தைகள் வருது. ஹதீஸ்ல வந்து ரெண்டு மாதிரியும் வார்த்தைகள் வருதான். அப்ப இதுல இருந்தே இப்ப ஏற்கனவே சொன்னது பொய்ன்னு விளங்குதா? ஒரு ஹதீஸ் தான் இருக்குன்னு சொன்னார்ல, ஒரு ஹதீஸ் தான் இருக்கு, என்ன சொல்லிக்கணும்? எல்லா ஹதீஸ்லயும் பைத்துல் முகத்தஸ் தான் இருக்குது, இந்த ஒரு ஹதீஸ்ல மட்டும் மஸ்ஜிதுல் அக்ஸான் வந்துருச்சு அப்படி சொல்றவங்க வார்த்தையிலே என்ன சொல்றாங்க? ஹதீஸுகள் நிறைய ஹதீஸுகள் இருக்குதுங்க. சில ஹதீஸுகள்ல வந்து பைத்துல் முகத்தஸ்ங்கிற வார்த்தை இருக்குது, சில ஹதீஸுகள்ல மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிற வார்த்தையும் இருக்குது. இருந்தாலும் மஸ்ஜிதுல் அக்ஸா இல்ல, அது மனமுரண்டா அந்த மண்டையில ஊறி போயிருச்சு. அந்த மண்டையில வந்து மூளையை கலட்டி விட்டு உள்ள வச்சு அடைச்சாச்சு, என்னத்தையோ வச்சு அடைச்சதுனால அந்த சூப்பர் முஸ்லீமுடைய கொள்கையை தூக்கி மண்டைக்குள்ள நிரப்பி வச்சுட்டதுனால ஹதீஸ்ல இருக்குன்னு நாவுனால சொல்ல முடியுது, சொல்லிவிட்டு இல்ல நான் ஏத்துக்க முடியாது. மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிற வார்த்தை ஹதீஸ்கள்ல இருக்குது, இருந்தாலும் மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லை, இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த மண்டை எப்படி கெட்டு போய் கிடக்குன்னு பாத்தீங்கல்ல. இப்ப இந்த மாதிரி இப்படி ஒரு மடமத்தனமான ஒரு பேச்சு, இதுதான் சொன்னேன். சூப்பர் முஸ்லீம் 8 அடினா நம்ம அப்துல் ரசாக் பாய் 16 அடி வழிகட்ட நோக்கி, என்ன அண்ணே முஸ்தபா அண்ணே நீங்க 8 அடி பாயிரீங்களா, இப்ப பாருங்க 16 அடியில போய் படுகொலியில ஒழுங்குறேன் பாருங்கன்னு சொல்லி இப்படி பாஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்கிறது இவர் வாயிலே அல்லாஹ் காட்டுறான். அதுல பல ஹதீஸ்கள் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல்னு வருது அப்படின்ட்டாரு. ஓகேவா? பைத்துல் முகத்தஸ்ன்னு வர ஹதீஸும் இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸான்னு வர ஹதீஸும் இருக்குது. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டத்தில் அங்கே பள்ளிவாசல் இல்லை, அதுதான் உண்மை. அப்ப இந்த அளவுக்கு பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு ரெண்டு மாதிரி வார்த்தைகள் வருதுன்னா ஒரு முஸ்லிம் இதை எப்படிங்க புரிஞ்சு கொள்ளணும்? நான் கேட்கிறேன். பைத்துல் முகத்தஸ்ங்கிறது ஒரு பரவலான ஏரியாவை குறிக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறது குறிப்பிட்ட அந்த பள்ளிவாசலை குறிக்குது. ரெண்டு வார்த்தைகள் ஹதீஸ்கள்ல பயன்படுத்தப்படுதுன்னா, ஒருத்தர் இந்த மிஸ்டேக் ஹதீஸ்ல யாரோ பிழை விட்டுட்டாங்க, யாரோ வார்த்தையை விட்டாங்க, இப்படி ஒரு பைத்தியக்காரனாச்சும் விளங்குவானா? அப்ப இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? இப்ப உதாரணத்துக்கு ரசூல்லா மதீனாவுக்கு போனாங்கன்றது மதீனான ஒரு பரந்த ஒரு ஏரியாவை குறிக்கும். ரசூல்லா மதீனாவுக்கு போய் மஸ்ஜித் நபவியில் தொழுதாங்கன்னா இதுக்கு எப்படி அர்த்தம் எடுப்பீங்க? அவங்க மதீனால வேற எங்கேயாவது தொழுதுருப்பாங்க, அப்படி அர்த்தம் எடுக்கிறதா? மதீனாவில் மஸ்ஜித் நபவி இருக்கிறது, பைத்துல் முகத்தஸில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. பைத்துல் முகத்தஸுக்கு ஒருத்தர் போனாரு, ஜெருசலம் போனாரு இப்படி சொல்றதுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதாருன்னு சொல்வதற்கும் முரண்பாடோ இது பிழையோ வார்த்தையை விட்டதோ ஹதீஸ்ல மிஸ்டேக்கோ கிடையாது. இந்த சூப்பர் முஸ்லிம் மரமண்டைக்கு மட்டும்தான் அப்படி விளங்குது. ஹதீஸை படிக்கிற எல்லாருக்கும் விளங்கும். ரசூலுல்லா ஜெருசலம் போனாங்க, ரசூலுல்லா பைத்துல் முகத்தஸ் போனாங்க, ரசூலுல்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. இந்த மூணு வார்த்தையும் ஒன்று எப்படி புரிஞ்சுக்கணும்? ரசூலுல்லா ஜெருசலமில் உள்ள பைத்துல் முகத்தஸ் பகுதியில் அமைந்திருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசலில் போய் தொழுதார்கள், இப்படி விளங்குவோம். ஒருத்தர் மெட்ராஸுக்கு போனாரு, மெட்ராஸ்ல ட்ரிப்ளிகேணி போனாரு, ட்ரிப்ளிகேணில ஒரு விடுதியில் தங்கினாரு, இப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? சென்னைக்கு போனாருங்கிறதும் உண்மைதான், அவரு ட்ரிப்ளிகேணிக்கு திருவல்லிக்கேணி போனாருங்கிறது உண்மைதான், அவர் ஒரு விடுதியில தங்கினாருங்கிறது உண்மைதான். இது மூணு முரண்பாடு கிடையாது, மிஸ்டேக் கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று கூடுதல் தகவல்கள். அது ஏன் இந்த மரமண்டியில விளங்க மாட்டேங்குது? ரசூலுல்லா மக்காவிற்கு போனார்கள், ரசூலுல்லா ஹரம் எல்லைக்குள் போனார்கள், ரசூலுல்லா காபாவில் தொழுதார்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்காவுக்கு போனதுங்கிறது வேற, ஹரம்ங்கிறது வேற, காபத்துல்லாங்கிறது வேற, இப்படி வேணா விளங்கிக்குவானா? இதை ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லா மக்காவுக்கு போய் ஹரம் எல்லைக்குள்ள நுழைஞ்சு
காபத்துல்லாவுல தொழுதாங்க. இப்படி ஒருத்தன் புரியுமா? இவன் தான் சாதாரண முஸ்லீம் இப்படி புரிஞ்சுக்கிடுவான். ஒரு பாமர முஸ்லீம் தமிழ்ல படிச்சு அதை விளங்கிக்கிடுவான். ஆனா மூளைக்கு பதிலாக மூளையை கலட்டி வச்சுட்டு வந்த சூப்பர் முஸ்லிம்களால சிந்திக்கிற திறன் திரையிடப்பட்டு விட்டதால் அவங்களுக்கு என்ன விளங்கும்னா ஹதீஸ்ல மிஸ்டேக். ஹதீஸ்கள்லேயும் மிஸ்டேக் வரதான் செய்யும். பைத்துல் முகத்தஸ்னு வர இடமும் இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸான்னு வர இடமும் இருக்குது. ஹதீஸ்கள்லேயும் மிஸ்டேக் வரதான் செய்யும். தப்பா இருக்குது, பிழையா இருக்குது. ஹதீஸில் பிழை வந்து விட்டது. யாரோ வார்த்தையை விட்டு விட்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸான வார்த்தைகள் மாறி மாறி தான் வரும், முரண்பட்டு தான் வரும். ஆனா முடியும் எடுத்துக்க கூடாது. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகவே இல்லை. இப்படி ஒருத்தன் விளங்குறான். அப்ப இதுக்குதான் சொன்ன மரமண்டைத்தனமான ஒரு புரிதல் என்பது நீங்க தெளிவான விஷயங்களை இதுல உணர்ந்து கொள்ளலாம். அடுத்தவங்க சொல்றதா பாருங்க. ஏன்னா இவர் என்னன்னா இவர் எப்பவுமே ஒரு ஹதீஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ஹதீஸை மட்டுமே வச்சு ஆடுவாரு. ஒரு ஹதீஸை வச்சு ஆடுறான்னு சொல்றீங்களே, என்கிட்டயாச்சும் ஒரு ஹதீஸ் இருக்குதே, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என் கையில் இருக்குதே. உங்க கையில் என்ன இருக்கிறது? கூகுள், விக்கிபீடியா, கட்டு கதைகள் தானே இருக்கிறது. வரலாற்று புத்தகம் என்று யூதன் எழுதி வைத்த வரலாறு தானே உங்களிடத்துல இருக்கிறது. வேற என்ன நீங்க வச்சிருக்கீங்க? ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம். மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லைன்னு சொல்றதுக்கு இருக்குங்கிறதுக்கு இம்பிட்டு ஆதாரம் எடுத்து போட்டுருக்கிறேனே. அப்ப எவ்வளவு பெரிய மட்டமைத்தனம்னு பாத்துக்கிறீங்க. அடுத்து பாருங்க. ஏன்னா இப்ப ஏற்கனவே உள்ள ஒரு ஹதீஸ், இந்த கான்ஸ்டான்டினோபிள் வெற்றி, அதை பத்தி ஒரு ஹதீஸ் என்ன பண்ணுவாருன்னா லைஃப்னு சொல்லி நிரூபிக்க பார்ப்பாரு. சரி, லைஃபா இருந்தா என்னன்னு தான் எங்க கேள்வி. பலவீனமான ஹதீஸ்னா என்ன? எவ்வளவு அசால்ட்டா பலவீனமான ஹதீஸ்னா என்ன அது நாங்க எடுத்துக்கிடுவோம். அப்ப இவங்களுடைய நிலைப்பாடு புரியுதா? மக்கள் நீங்க சிந்திக்கிற மக்கள் பாருங்க, என்ன விமர்சனம் பண்றாருன்னா, இதுதான் யாரு தெரியும், இந்த பீஸ் டிவிக்காரன் மோசமான ஆளு, சகிகான ஹதீஸா ஏத்துக்குருவானா அப்படின்னு என்கிட்ட விமர்சனம். அவர் எடுத்த உடனே சஹீஹ் மட்டும் தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிற ஆளு. இவங்க எப்படி பதில் கொடுக்குறாங்க? பலவீனமான ஹதீஸா இருந்தா என்னங்க, என்ன பிரச்சனை? பலவீனமான ஹதீஸா இருந்துட்டு போட்டுமே. சரி, லைஃபா இருந்தா என்னன்னு தான் எங்க கேள்வி. எனக்கு என்னுடைய அதாவது இட்டுக்கட்டப்பட்ட வழிகேடுகளுக்கு தான் நம்ம பலவீனமான ஹதீஸ் முட்டு கொடுக்க முடியும். ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி எதுக்கு யூஸ் ஆகும்? இன்னொரு இட்டுக்கட்டக்கூடியவனுக்கு யூஸ் ஆகும். ஒரு சகிகான ஹதீஸ், நேர்மையான ஹதீஸ் நேர்மையான ஆளுகளுக்கு பயன்படும். இட்டுக்கட்டக்கூடிய பொய்யர்களுக்கு பொய்யான இட்டுக்கட்டிய ஹதீஸ் தானே பயன்படும். அப்ப என்ன கேக்குறாங்க? சரி, லைஃபா இருந்தா என்னன்னு தான் எங்க கேள்வி. பலவீனமான ஹதீஸா இருந்தா என்னங்க, என்ன பிரச்சனை? இப்ப பலவீனமான ஹதீஸா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டீங்களே, உங்க அண்ணன் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்களா? பலவீனமான ஹதீஸா இருந்தா உங்க அண்ணன் சொன்னதை எடுத்து போடுங்க, அதை போடுங்க முதல்ல சொல்லிட்டாரு. சோ இந்த ஹதீஸ் பலவீனம். அப்ப இந்த ஹதீஸ்ல அடிப்படையில் அதை விமர்சனம் பண்றது தவறானது அப்படிங்கிறதுனால இந்த ஹதீஸுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இந்த ஹதீஸை தூக்கி வச்சிருவோம். அப்ப மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பலவீனமான ஹதீஸா இருந்தா எடுத்துக்கிற கூடாதப்பா, நான் சொல்லலப்பா, பீஸ் டிவியில சொல்லலப்பா, உங்க அண்ணன் அருமை அண்ணன் சூப்பர் முஸ்லிம் உஸ்தாத் சொல்லி இருக்கிறாரு. பலவீனமான ஹதீஸா இருந்தால் அதை தள்ளுங்கள், அதெல்லாம் விமர்சனம் பண்ணவே தேவையில்லை, அதெல்லாம் பலவீனமான ஹதீஸ், அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லி உங்க அண்ணன் பேசி இருக்கிற வீடியோ இருக்குது. முதல்ல அவர்கிட்ட போய் ஒரு பஞ்சாயத்தை பண்ணுங்க. பலவீனமான ஹதீஸ் தான் என்னங்க ஏத்துக்குருவோம், சரியான ஹதீஸ் எல்லாம் ஆதாரமா காட்டுறீங்க அப்படிங்கிற இந்த சண்டை எங்க போடணும்னா உங்க அண்ணன்டே நீங்க போட்டுக்கிற வேண்டியதுதான். அப்ப அடுத்து என்ன சொல்றாருங்கிறது அதையும் பாருங்க. இடிக்கப்பட்டது இருக்குது. 2வது வாட்டி இடிக்கப்பட்டது எப்ப? ஈசா நபிக்கு பின்னாடி இடிக்கப்படுது. அப்ப 3வது வாட்டி பள்ளிவாசல் எங்க ரசூலா வர முடியும், பள்ளிவாசல் எங்க இருந்துச்சுங்கிறது தான் கேள்வி. அப்ப என்ன, ஈசா நபி காலத்துல இடிக்கப்பட்டுருச்சு, அதன் பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஈசா நபி காலத்துல எப்படி இடிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டா அதற்கு இந்த பைபிள், இந்த யூதர்கள் எழுதி வச்சிருக்கிற இந்த கூகுள், விக்கிபீடியா இதுதான் ஆதாரம். நாம என்ன திரும்பவும் கேட்கிறேன், இந்த கூகுள், விக்கிபீடியா வரலாற்று புத்தகங்களை அதுல நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்களே, அதனுடைய ஒரு கடுகளவு ஈமான இது இஸ்லாத்துல வைங்களேன். இந்த குரான் அந்த அளவுக்கு ஒரு சின்ன லெவல்ல கூட நீங்க ஈமான் கொள்ளலையே. இந்த கூகுள், விக்கிபீடியா, இந்த வரலாற்று புத்தகங்கள் இதுவெல்லாம் யாருங்க எழுதி வச்சிருக்கிறா? யூதன் தானே எழுதி வச்சிருக்கிறான். கூகுள், விக்கிபீடியா, பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? நீங்களே சொல்லுவீங்களே, யூதனுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த இணையதளமே இயங்கிக்கிட்டு இருக்கு, அவனுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறான், யூதன் தான் வச்சிருக்கிறாங்கிறீங்க. யூதன் கட்டுப்பாட்டுல தான் கூகுளும் இருக்கு, விக்கிபீடியாவும் இருக்கு. அவன் எதை காட்ட நினைக்கிறானோ அதை காட்டுவான். உதாரணத்துக்கு மஸ்ஜிதுல் அக்ஸான கூகுள் அடிங்க, இன்னைக்கு இந்த டூம் ஆஃப் தராக அந்த தங்க நிற டூமை தான் காட்டுறான். உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸா போட்டோவாது உங்களுக்கு தெரியுமா? அப்ப அந்த அளவுக்கு உலகத்தை விட்டே மறைச்சிட்டானே. யூதன் எதை உங்களுக்கு காட்ட நினைக்கிறானோ அதை காட்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு அவன் அந்த தங்க நிற கோல்டன் டெம்பிள் மாதிரி அந்த கோல்டு டூமை வச்சுக்கிட்டு அதை தூக்கி காமிச்சுக்கிட்டு அந்த தங்க நிற டூமை போட்ட
அந்த கும்பத்து சகராவையும் இதையும் தான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அது மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது, எல்லாருக்கும் நீங்க தெரியுதுல. ஆனா கூகுள் அதானப்பா வருது. அவன் கூகுள் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? யூதன் நினைக்கிறத காட்டுவான். அவன் எழுதி வச்ச வரலாறு விக்கிபீடியால அவன் என்னத்தை நினைக்கிறானோ அதை எழுதி வச்சிருக்கான். எந்த அளவுக்கு இந்த யூதர்களை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? இந்த யூதர்கள் வேதத்தில் விளையாடியவர்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தில் தௌராத்தையே தனக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றி எழுதி கொண்டவங்க, வேதத்தை கைகளால் எழுதியவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே தனக்கு வேணுங்கிற மாதிரி எழுதிக்கிட்டவங்க இந்த வரலாறுகளை மாற்றி எழுத மாட்டாங்களா? அப்ப இந்த வரலாறு எப்படி ஈமான் கொண்டிருக்கிறாங்க இந்த சூப்பர் முஸ்லீம்? வரலாறு ஹிஸ்டரி எவிடன்ஸை வச்சு, ஹிஸ்டரி எவிடன்ஸ்ல இப்படி இருக்கிறது, வரலாற்றுல இப்படி இருக்கிறது, கூகுளில் இப்படி இருக்குது, விக்கிபீடியால இப்படி இருக்குது. இந்த பீஸ் டிவி பாய் என்னன்னா ஒரு ஹதீஸை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு இவர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா ஒரு ஹதீஸா இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ரசூல் வார்த்தைப்பா. நாங்க எப்படி பேசுவோம், ஒரு முஸ்லீம் எப்படி பேசுவான்? அட உன் வரலாறு பொய்யப்பா, உன் வரலாறு பிழை இருக்கலாம், எங்களுடைய தூதர் பொய்யுரைக்க மாட்டாங்க இப்படின்னு ஒரு முஸ்லீம் நம்புவோம். நீங்க சூப்பர் முஸ்லீம் எப்படி நம்பி இருக்கிறீங்க? ஹதீஸ்கள்லேயும் மிஸ்டேக் வரதான் செய்யும், ஹதீஸ்கள்லேயும் மிஸ்டேக் வரதான் செய்யும். சில ஹதீஸ்ல என்ன வருது, அல்லக்ஸான்னு சொல்லி வார்த்தை வந்து விட்டுருக்காங்க. சில ஹதீஸ்ல என்ன வருது, அல்லக்ஸான்னு சொல்லி வார்த்தை வந்து விட்டுருக்காங்க. சில ஹதீஸ்ல என்ன வருது, அல்லக்ஸான்னு சொல்லி வார்த்தை வந்து விட்டுருக்காங்க. ஹதீஸ்கள்லேயும் மிஸ்டேக் வரதான் செய்யும், ஹதீஸ்கள்லேயும் மிஸ்டேக் வரதான் செய்யும். ஹதீஸ்ல மிஸ்டேக் வரத்தாங்க செய்யும், ஹதீஸ்ல பொய் வரத்தான் செய்யும், ஹதீஸ் தப்பா இருக்கும், ஹதீஸ்ல யாராவது வார்த்தையை விட்டுருப்பாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஹதீஸை கேவலப்படுத்துவார்களாம், இந்த வரலாற்று கண்ட கருமத்தையும் நம்புவார்களாம். அப்ப எம்பட்டு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க, எவ்வளவு பெரிய வழிகேடர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இவங்க வாயிலிருந்து அல்லாஹ் வெளியே கொண்டு வந்திருக்கிறான். நாங்கெல்லாம் சாதாரண ஆளே கிடையாது. கூகுள், விக்கிபீடியா, இந்த வரலாற்று புத்தகம், இதை யூதன் எழுதி வச்சிருக்கிறது, இதுதான்டா நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம்னு அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கிறான். இதுதான் எங்களுடைய ஈமான். எங்களுக்கு குரானு ஹதீஸ் இதெல்லாம் ரெண்டாம் தரம் வேணும்னா எடுத்துக்கணும், இல்லைன்னா குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா, வாட் நான்சென்ஸ். குரான்ல இருக்கட்டும், ஒரு ஹதீஸ்ல இருக்கு, ஒரு ஹதீஸை வச்சு எங்க வரலாறு நீங்க எல்லாத்தையும் பொய்யாக்க முடியுமா? வரலாறு பொய்யாருமா அப்படின்னா வரலாறுனாலே பொய் தானே. இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கிறீங்க, இந்தியாவுடைய வரலாறு, சுதந்திர போராட்ட வரலாறுன்னு நினைச்சா முஸ்லீம்களுடைய தியாகம் எல்லாத்தையும் மறைச்சு கூட்டி வரலாறுன்னு கதை எழுதி வச்சிருக்கிறான். 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அதுதான் போய் சேரும். அப்ப உண்மையிலேயே முஸ்லிம்கள் பண்ண தியாகத்தை இன்னைக்கு வெளியே காட்ட முடியுதா? அப்ப வரலாறுனா எழுதி வச்சு நம்ம உண்டாக்கி வைக்கிறது, அதுவும் யூதனுடைய வரலாறு என்பது அவன் என்ன வேணாலும் எழுதி வச்சிருப்பான். வேதத்துல தப்பு செய்யறவன், இறை வேதத்துல தௌராத்தில் விளையாடியவன், தன்னுடைய வேதத்திலே இறை வேதத்தில் அல்லாஹுடைய வார்த்தைகளை அடிச்சு போட்டு வேணுங்கிற மாதிரி எழுதிக்கிறவன், அவன் வேதத்திலேயே விளையாடுறவன் இந்த வரலாற்றுல விளையாட மாட்டானா? அப்ப இதுதான் உனக்கு ஆதாரமாக இருக்கிறதா? அப்ப ஹதீஸ் உனக்கு இலக்காரமா போயிடுச்சா? அப்ப எந்த அளவுக்கு நீங்க வழிகேட்டில் இருக்கிறீங்க, எதை நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட உச்சகட்ட வழிகேடு. ஹதீஸ்ல மிஸ்டேக் வருங்க, ஒரு முஸ்லீமுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வருமாங்க? ஒரு முஸ்லீம் இப்படி பேசுவாராங்க? ஹதீஸ்ல அது ரசூல்லா மிஸ்டேக் விட்டுருப்பாங்க, ரசூல்லா போய் சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் அப்படி சொல்லிருக்காங்க, அல்லாஹ் போய் சொல்லிருப்பாங்க, குரான்ல பொய் இருக்கும். ஆனா எங்களுடைய வரலாறு கூகுள், விக்கிபீடியால பொய்யே வராது. ஏன்னா எங்களுடைய வேத புத்தகம் இந்த கூகுள், விக்கிபீடியா, பேஸ்புக் இதுல என்னெல்லாம் எழுதி இருக்குதோ, இந்த வரலாறு புத்தகங்களில் கைகளால் மனுஷன் என்னத்தை எழுதி வச்சிருக்கிறானோ அதுதான் எங்களுடைய வேதம், அதுல பிழை வராது. இந்த குரான் ஹதீஸ் எல்லாம் மிஸ்டேக் வரத்தான் செய்யும் என்று சொல்லுகிற அளவிற்கு உச்சகட்ட வழிகேடு என்பதை அல்லாஹ் இவங்க வாயிலிருந்து அம்பலப்படுத்தி இருக்கிறான். இதை நீங்க மக்கள் பார்த்து விலகிக்கிறீங்க. அடுத்து சொன்ன விஷயத்துக்கு வந்துருவோம். ஒரு ஹதீஸ் வச்சுட்டு ஒரு ஹதீஸ் வச்சுட்டு பேசுறாருன்னு இதே பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறாங்களே. பல ஹதீஸ் இருக்குன்னு சொன்னோம், இப்ப எடுத்து போட போறோம். அதற்கு முன்னாடி குரானை உங்களுக்கு சொல்லி விளக்க வேண்டிய குரான் வசனத்தை முதல்ல நீங்க பாருங்க. இந்த மிஹராஜ் பயணத்தை பற்றி, மிஹராஜுக்கு அழைத்துட்டு போன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னு பாருங்க. திருமறை குரான்ல 17வது சூரா 1வது வசனம், பின்னாடி ஸ்கிரீன்ல பாருங்க. சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. தன்னுடைய அடியாரை இந்த மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்றவன் தூயவன் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே விளங்கும். அந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நீங்க நான் சொல்றதை நம்ப வேணாம், சூப்பர் முஸ்லிம் சொல்றதை நம்ப வேணாம். எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு
அல்லாஹ் என்ன சொல்றான்ங்கிறத பாருங்க. அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல 17வது சூரா 1வது முதல் வசனத்தில் சொல்றான், நான் என்னுடைய அடியாரை அழைச்சிக்கிட்டு போனேன். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, என் அடியாரன் அழைச்சிக்கிட்டு போனேன். எங்க அழைச்சிட்டு போனேன்? மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைச்சிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி மிகராஜுக்கு கூட்டிக்கிட்டு போன அல்லாஹு தாலா சொல்றான், என் அடியாரை என் முகமதை நான் இந்த இடத்துல இருந்து அங்க கூட்டிட்டு போனேன். மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மினல் இலல்னா ஃப்ரம் டு, ஆங்கிலத்துல சொல்றோம்ல இதுல இருந்து இதுவரை, ஃப்ரம் டு அப்படின்னு சொல்ற மாதிரி மினல் இலல். அழகான ஈஸியான உங்களுக்கு படிச்சான விளங்குறதுக்காண்டி சொல்றேன். அப்ப சென்னையிலிருந்து மதுரை வரை அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் எப்படி வார்த்தையை போடுறான்னா, மக்காவுல இருந்து ஜெருசலம் அப்படின்னா சொல்லல, மக்காவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் அப்படி சொல்லல. அல்லாஹ் இப்படி பர்டிகுலரா அழகா விளக்குறான், என்னுடைய அடியார் முகம்மத மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஸ்கிரீன்ல பாருங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிற வார்த்தையும் பாருங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிற வார்த்தையும் பாருங்க. அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸான்னு ஒரு பள்ளிவாசலே இல்லைன்னு சொல்றீங்களே சூப்பர் முஸ்லிம்களே, இல்லாத ஒரு இடத்துக்கா அல்லாஹ் கூட்டிட்டு போனா? இல்லாத ஒரு இடத்த பத்தியா அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறான்? அப்ப ஹதீஸ்ல எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, அதாவது நீங்க கவனிக்க வேண்டியது, அல்லாவும் சொல்றான் மஸ்ஜிதுல் அக்ஸா கூட்டிட்டு போனேன்னு, மினல் மஸ்ஜிதுல் ஹராம் ஈலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. சூப்பர் முஸ்லிம்களே, உங்க குருட்டு கண்ணை, அறிவு குருடாக போன உங்க கண்களை திறந்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டிட்டு போனேன், என் அடியாரை நான் அழைத்துக்கிட்டு போன இடம் மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறான் அல்லாஹ். அப்படி அழைத்து செல்லப்பட்ட முகம்மது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹதீஸ்கள்ல இருக்குது, நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. ஹதீஸ்ல இந்த வார்த்தையை நம்ம எடுத்து காமிச்சோன்னே இந்த சூப்பர் முஸ்லிம்கள் என்ன சொன்னாங்க? சில ஹதீஸ்ல என்ன வருது, அல்லக்ஸான்னு சொல்லி வார்த்தை விட்டுருக்காங்க. சில ஹதீஸ்ல என்ன வருது, அல்லக்ஸான்னு சொல்லி வார்த்தை விட்டுருக்காங்க. ஹதீஸ்ல யாரோ வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. இப்ப குர்ஆன்ல இருந்து எடுத்து காமிச்சிருக்கிறோம், இதுக்கு என்ன பதில்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, என் அடியார் முகம்மதை, என்னுடைய அடியாரை நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து போனேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் வார்த்தையை விட்டானா? குர்ஆன்ல மிஸ்டேக் வரத்தாங்க செய்யும்னு சொல்ல போறீங்களா? குர்ஆன்ல மிஸ்டேக் இருக்குங்க. மஸ்ஜிதுல் அக்ஸான்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இடிந்து போய் விட்டது. ஆனா அல்லாஹ் இப்படி மஸ்ஜிதுல் அக்ஸா கூட்டிட்டு போனேன்னு சொல்றானே, அது பொய் சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னது பொய், எங்க கூகுள் விக்கிபீடியா சொன்னதுதான் உண்மை என்று ஈமான் கொண்டிருக்கின்ற வழிகேடர்களை எப்ப நீங்க இஸ்லாத்தை ஏற்க போறீங்க? எப்ப இங்க இஸ்லாத்துக்குள்ள ஈமான் கொள்ள போறீங்க? அல்லாஹ் சொல்றான் அழைத்துக்கிட்டு போன, அல்லாஹ் சொல்றான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டிட்டு போனேன்னு. அழைத்து செல்லப்பட்ட அடியார் முகமது நபி சொல்றாங்க, யா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தான் போனேன்னு சொல்லி. அன்னைக்கு சமகாலத்தில் வாழ்ந்த, அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கத்து குறைஷிகள் சொல்றாங்க, நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்தவர்கள், அந்த பள்ளியை, அந்த ஊருக்கு சென்று பள்ளியை பார்த்தவர்கள், நீங்க ஒரு இரவில் பயணிக்க சாத்தியமில்லை, அந்த பள்ளியை பத்தி வர்ணிச்சு சொல்லுங்கன்னு சமகாலத்தில் வாழ்ந்தவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளியை பற்றி வர்ணிக்கிறாங்க. அந்த பள்ளிவாசலுடைய அமைப்புகளை, கதவு, ஜன்னல், அந்த பள்ளிவாசலுடைய தூண்கள், அந்த பிரம்மாண்டமான அந்த கட்டிட அமைப்பு, இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் வர்ணிச்சு சொல்ல, அதை அந்த ஊரில் இருந்த மக்கள் உறுதிப்படுத்துறாங்க. மக்கத்து குறைஷிகள், ஆமாம் சரியா சொல்றாரு, அந்த பள்ளிவாசல் அப்படித்தான் இருக்கும். வர்ணனை விஷயத்தில் ஒரு உண்மை சொல்லுகிறார், நாங்கள் அந்த பள்ளியை கண்ணால் பார்த்தவர்கள். பள்ளிவாசல், அந்த ஊருக்கு போய் அந்த பள்ளியை பார்த்தவர்கள் மக்கத்து குறைஷிகள், வியாபாரிகள் உறுதிப்படுத்தினாங்கன்னு ஹதீஸ் இருக்குதப்பா. இம்புட்டு ஆதாரத்தை எடுத்து காமிச்சா ஒரு ஹதீஸை பிடிச்சு தொங்குறாரு, ஒரு ஹதீஸ் வச்சுட்டு பேச வந்துட்டாரு இப்படின்னு சொல்றீங்களே. இந்த ஒரு ஹதீஸுக்கு பதிலளிக்க முடியாமல் உங்கள் சூப்பர் கூட்டமே ஆட்டம் கண்டு போய் கிடக்குது. ஒன்றுக்கு பதிலளிக்க வக்கு இல்லையே. அப்ப இன்னும் அடுத்திருந்தா எடுத்து போட்டா சம்மட்டியால் அடிக்கிற மாதிரி அடி உழுதுகிட்டு இருக்கு உங்களுக்கு. எப்ப நீங்க முழிச்சுக்க போறீங்க? நீங்க கேட்டதுனால, நீங்கள் வேண்டி விரும்பி கேட்டதனால் குர்ஆனில் இருந்தும் போட்டாச்சு, ஹதீஸ்ல இருந்தும் போட்டாச்சு. இந்த அடுத்த ஹதீஸ் எடுத்து போடுறோம், புகாரியில வரக்கூடிய 7வது ஹதீஸ். ரொம்பலாம் தேட தேவையில்லை, போன் வச்சிருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல புகாரில 7வது ஹதீஸ் எடுத்து படிங்க, மொத பக்கத்திலே வந்துடும். புக்கெல்லாம் ரொம்ப போட்டு பரட்ட வேண்டியது இல்லை. ஹதீஸ் புக் எடுத்து, புகாரி புக் எடுத்து 7ஆம் நம்பர் ஹதீஸ் எடுத்து படிங்க. ஒரு நீண்ட ஹதீஸ். அதுல என்ன வருதுன்னா,
ரசூலுல்லா வந்து ஹெர்குலஸ் மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஹெர்குலஸ் மன்னர் யாரு? ரோமாபுரியினுடைய சக்கரவர்த்தி. அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் அது கிஸ்ராவும் ரோமாபுரியும் தான். அதுல வந்து ரோமாபுரி மன்னர் ஹெர்குலஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெர்குலஸ் மன்னர். அந்த ஹெர்குலஸ் மன்னருக்கு ரசூலுல்லா ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அந்த கடிதத்துல இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் முஹம்மது ரசூலுல்லா அப்படின்லாம் வார்த்தைகள் அவங்க அது புதுசா இருக்குது. அப்ப இது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் நான் இறை தூதர் முகமது எழுதுகிறேன். உங்களை இஸ்லாத்தை நோக்கி நான் அழைக்கிறேன். நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா உங்களுக்கு 2 மடங்கு சன்மானம் கிடைக்கும். இப்படி எல்லாம் வந்து இஸ்லாத்தை நோக்கி ரசூலுல்லா என்ன பண்றாங்கன்னா அந்த தாவா செய்து ஒரு கடிதத்தை அனுப்பி விடுறாங்க ஹெர்குலஸ் மன்னருக்கு. அந்த கடிதத்தை படித்த உடனே ஹெர்குலஸ் மன்னருடைய சபையில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. நம்ம பாரம்பரியமா ஒரு மதத்துல இருக்கிறோம், இவங்க என்ன அரபியர்கள் வந்து ஏதோ ஒரு புதிதாக ஒரு மதத்தை ஏத்துக்க சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சையாகுது. உடனே ஹெர்குலஸ் மன்னர் தன்னுடைய முக்கிய மந்திரிகளை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான். ஹெர்குலஸ் மன்னர் ஜெருசலத்துல இருக்கிறார். அவர் அங்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த போறாரு. அந்த ஆலோசனை கூட்டம் எங்க நடக்குது தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸா ஆலயத்தில் நடக்கிறது. அந்த கூட்டம் நடந்ததே மஸ்ஜிதுல் அக்ஸா ஆலயத்தில். புகாரி 7வது ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், நீங்க ஃபுல்லா படிங்க உங்களுக்கு வழங்கும். முக்கியமான போர்ஷனை மட்டும் இப்ப எடுத்து போட்டிருக்கிறோம். அப்ப அந்த இப்னு நாதூர் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை வந்து அழைக்கிறாங்க. அந்த முக்கிய கூட்டம் நடக்குதுல மஸ்ஜிதுல் அக்ஸாவுல, அக்ஸா ஆலயத்தில் அந்த கூட்டம் நடக்கிறது. இப்படி முகமது வந்து ஒரு கடிதம் கொடுத்து விட்டுறாருன்னு சொல்லி அது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை, ஒரு மஷூரா பண்ண போறாங்க. ஹெர்குலஸ் மன்னர் முக்கியமான மந்திரிகளை எல்லாம், அரசவை முக்கிய பிரதிநிதிகளை எல்லாம் திரட்டுறாரு. அப்படி திரட்டும் போது அதுல பங்கெடுத்த நபர்ல ஒருத்தர் தான் இந்த இப்னு நாதூர். இவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு போட்டிருக்குது. இப்னு நாதூர் யாரு? சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களின் தலைமை குருவும் ரோமாபுரியின் மாமன்னர் ஹெர்குலஸின் அருமை நண்பரும் அல்லக்ஸா ஆலயத்தின் நிர்வாகியுமான இப்னு நாதூர் என்பார் கூறினார். இந்த இப்னு நாதூர் எப்படிப்பட்டவர்? சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தலைமை மத குரு. மன்னர் ஹெர்குலஸ் இருக்காங்கல்ல, ஹெர்குலஸ் மன்னருடைய நெருங்கிய நண்பர், அல்லக்ஸா ஆலயத்தினுடைய நிர்வாகி. அப்ப அல்லக்ஸான ஒரு கட்டடமே இல்ல, இடிச்சு தரமட்டமாயிருச்சு, அப்படி ஒரு இடமே இல்லைன்னு சொன்னீங்களே, ஒண்ணுமே இல்லாத இடத்த யாருப்பா நிர்வாகம் பண்ணுவா? ஒண்ணுமே இல்லாத நிர்வாகம் பண்றதுக்கு என்னப்பா இருக்குது? அப்ப இந்த இப்னு நாதூரை பற்றி இவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லக்ஸா ஆலயத்துடைய நிர்வாகி, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தலைமை பாதிரியார், மதகுரு. இவர் தான் அல்லக்ஸா ஆலயத்துடைய பொறுப்புதாரி. ஆலயத்தை பூட்டுறது, திறக்கிறது, காலையில கதவு திறக்கிறதுல இருந்து அவங்களுடைய முறைப்படி இங்க வழிபாடு செய்யறதுல இருந்து, எப்படி காபத்துல்லால குறைசிகள் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, சிலைகளை வச்சுக்கிட்டு என்னத்தையும் அவங்க ஒரு மாதிரி வணக்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, காபத்துல்லா ஒரு கட்டடம் இருந்துச்சு அதை நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரிதான் இங்க அல்லக்ஸா ஆலயத்தை நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த இப்னு நாதூர். இவர் சொல்றாரு, மன்னர் அல்லக்ஸா ஆலயத்திற்கு வருகை தந்த போது ஒரு நாள் கவலை தோய்ந்த முகத்தினராக காணப்பட்டார். அந்த ஹதீஸ் அப்படியே நீண்டு போது, சாராம்சத்தை விளங்கிருங்க. ஒரு நாள் வந்து இந்த இப்னு நாதூர் வந்து இவர் தான் ஆலயத்துடைய நிர்வாகின்னு வருது. மஸ்ஜிதுல் அக்ஸாவில தான் அந்த அரசவை கூட்டம். ரசூலுல்லாஹ் அவர் கடிதத்தை போட்டு விடுறாங்க, இஸ்லாத்துக்கு வாங்கன்னு. உடனே அப்படியே சலசலப்பாகுது. என்னடா இது, நம்ம உலகால ஒரு மதத்தில் இருக்கிறோம், இப்ப இந்த அரபியர்கள் வந்து ஏதோ ஒரு மதத்தை நோக்கி நம்ம அழைக்கிறாங்களேன்னு சொல்லி சச்சரவுகள், கூச்சல், குழப்பங்கள் ஏற்பட்ட உடனே முக்கியமான மந்திரிகளை திரட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. அது அல்லக்ஸா ஆலயத்தில் நடக்குது. அந்த அல்லக்ஸா ஆலயத்தில் அதன் நிர்வாகியாக ஒருத்தர் இருக்கிறாரு, இப்னு நாதூர். அவர் தான் தலைமை மதகுருன்னு வருது. அப்ப இந்த இப்னு நாதூர் சொல்றாங்க, மன்னர் ஹெர்குலஸ் என்னை பார்க்கறதுக்கு வர்றாரு. மன்னர் அந்த அல்லக்ஸா ஆலயத்திற்குள் வந்தார். அப்போது அவர் கவலை தோய்ந்தவராக இருந்தார். இப்படி எல்லாம் வருது. அப்ப என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விருத்த சேதனம் செய்யக்கூடியவங்களுடைய மன்னர் ஒருத்தர் தோன்றிட்டாரு. இந்த கத்தனா பண்றது, சுனத் கல்யாணம் பண்ணக்கூடிய வழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவங்க யூதர்கள் தான் சுனத் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி கொன்றுங்க, அவங்களால நமக்கு ஆபத்துனா அவங்கள கொலை செஞ்சிடலாம்னு இவங்க வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த நேரத்துல வந்து அந்த ஹெர்குலஸ் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு குறுநில மன்னர் கசான் மன்னர் என்ன பண்றாருன்னா, ஒரு முஸ்லீமை பிடிச்சி இவங்கள்ட்ட கரெக்டா கொண்டாரு ஜெருசலம். அதே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா ஆலயத்துக்கு வர்றாங்க. எவ்வளவு இந்த எல்லா வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்களும் அல்லக்ஸா ஆலயத்துக்குள்ள நடக்குது. இந்த எல்லா ஹிஸ்டரி, இதுதான் ஹிஸ்டரி. ஹதீஸ்ல இருக்கு பாருங்க, பதிவு செய்யப்பட்டு சஹீஹ் தரத்துல இருக்கு பாருங்க. சஹீஹ் புகாரில 7ஆம் நம்பர் ஹதீஸா இடம்பெற்றிருக்கு பாருங்க.
இதுதான் வரலாறு. நீ கூகுள்ல விக்கிபீடியால இடிஞ்சு போச்சு எழுதி வச்சிருக்க பாத்தியா, அது இட்டு கட்டப்பட்ட யூதன்கள் விளையாடிய விளையாட்டுப்பா. இங்க ஹதீஸ்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு பாரு, இது உண்மையான வரலாறு, படிச்சு பார். அப்ப அந்த கசான் மன்னர் ஒரு முஸ்லீமை பிடிச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க. இவர் உடனே என்னடா முஸ்லீம்கள் இது மாதிரி புதுசா ஒரு ஆளுங்களா இருக்கிறாங்களே, அல்லா ரசூலுங்கிறாங்களே, குரான் ஹதீஸ்ங்கிறாங்களே, யாருப்பா இவங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவங்களை செக் பண்ணுங்க, இவங்களுக்கு கத்தனா பண்ணிருக்குதா, சுன்னத் கல்யாணம் பண்ணிருக்கான்னு பாக்குறாங்க. அப்படி பார்த்தா ஆமா இவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குன்னு சொன்ன உடனே ஹெர்குலஸ் மன்னர் ஆட்டம் கண்டு போறாரு. இவர்தான் முகம்மது தான் அந்த மன்னர், அவர் தோன்றிவிட்டார், அவர் அரபுலகத்தில் தோன்றிவிட்டார், ஒரு நாள் என் பாதங்களுக்கு கீழே இருக்கிற நிலப்பரப்பையும் அவர் ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லி ஹெர்குலஸ் மன்னர் அப்படியே விடவெடுத்து போனாருன்னு சொல்லி இந்த இவ்வளவு பெரிய நீண்ட ஹதீஸை நான் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், மீண்டும் பட்டியலிட்டு சொல்றேன், பட்டியல் போட்டு சொல்றேன், நல்லா மர மண்டையில உரைக்கிற மாதிரி சூப்பர் முஸ்லிம்களே. பாயிண்ட் நம்பர் 1, ரசூலுல்லா கடிதம் கொடுத்து விட்ட உடனே அந்த மசூரா நடக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா ஆலயத்தில். பாயிண்ட் நம்பர் 2, அல் அக்ஸா ஆலயத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு நிர்வாகி இருக்கிறார், தலைமை மதகுரு கிறிஸ்தவர்களுடைய பாதிரியார், தலைமை பாதிரியார், அவர்தான் இப்னு நாத்தூர். பாயிண்ட் நம்பர் 3, இப்னு நாத்தூர் சொல்றாரு அல் அக்ஸா ஆலயத்திற்கு ஹெர்குலஸ் மன்னர் வந்தார், அப்போது கவலையாக இருந்தார், அப்ப இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. பாயிண்ட் நம்பர் 3 விளங்குதா? அடுத்து பாயிண்ட் நம்பர் 4, அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், என் அடியாரை நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து போனேன், மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, நான் அழைத்து போன இடம் அல்லாஹ் சொல்லுகிறான், அழைச்சுக்கிட்டு போன அல்லாஹ் சொல்றான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டிட்டு போனேன்னு. பாயிண்ட் நம்பர் 5, அழைத்து செல்லப்பட்ட முகமது நபி சொல்றாங்க, என்னை என்னுடைய இறைவன் மெஹராஜ் பயணத்திற்கு முதலில் என்னை கூட்டிட்டு போன இடம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டிட்டு போனான். பாயிண்ட் நம்பர் 6, என்னை அல் அக்ஸா பள்ளியில போய் நான் 2 ரக்காத் தொழுதேன். பாயிண்ட் நம்பர் 7, அல் அக்ஸா பள்ளியை பற்றி வர்ணிச்சு சொல்வதற்கு அந்த காஃபிர்கள் கேட்கிறாங்க. இந்த பயணத்தை கேள்விப்பட்டு அடுத்த நாள் அந்த மக்கத்து குறைசிகள் ரசூலுல்லாஹ் இடத்துல சவால் விடுறாங்க. பாயிண்ட் நம்பர் 8, ரசூலுல்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி தான் வர்ணித்தார்கள். பாயிண்ட் நம்பர் 9, அந்த பள்ளிவாசலுடைய வர்ணனையை அந்த மக்கத்து காஃபிர்கள் உறுதிப்படுத்தினார்கள். பட்டியல் போட்டு 9 பாயிண்ட் போட்டிருக்குது. இதுக்கு முதல்ல திராணி இருந்தால் பதிலை சொல்லுங்கள். வரலாறு, கூகுள், விக்கிபீடியாவை ஈமான் கொண்டிருக்கின்ற சூப்பர் முஸ்லிம் வகையாளாக்களே, ஒரு ஹதீஸ் எடுத்து போட்டதுக்கே ஆட்டம் கண்டு போச்சு உங்க கொள்கை. இப்ப நீங்க கேட்டதுனால வாங்கிக்கிட்டீங்க. இந்த 2வது ஹதீஸ் எடுத்து போட்டிருக்கிறேன், புகாரி 7வது ஹதீஸுக்கு பதில் சொல்லுங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா அல் அக்ஸா ஆலயத்தில் கூட்டம் நடந்தது, அல் அக்ஸா ஆலயத்தை ஒண்ணுமே இல்லாம இடிஞ்சு போய் தரமட்டமா கிடக்குதுன்னா அதை நிர்வாகம் பண்றதுக்கு எதுக்கு ஒரு தலைமை பாதிரியார் இருந்தாரு? அடுத்து அல் அக்ஸா ஆலயத்திற்கு ஹெர்குலஸ் மன்னர் போனார் இருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்? அல் அக்ஸா ஆலயத்துல தானப்பா அந்த கூட்டம் நடந்துச்சு, அங்கேதானப்பா போய் மசூரா பண்றாரு, அவருக்கு ஒரு பிரச்சனைனா அங்கேதானே போறாரு. அப்படிப்பட்ட வழக்க முறைவரா ஹெர்குலஸ் மன்னர் இருந்தாரு. ஹெர்குலஸ் மன்னர் விசாரிக்கும் போது ஒரு முஸ்லீமை பிடிச்சு கொண்டாந்து அல் அக்ஸா ஆலயத்துல விடுறாங்களே, அங்க அல் அக்ஸா ஆலயத்தில் ஒரு தனி அறைக்கு அழைத்துட்டு போய் அவருக்கு விருத்த சேதனம் பண்ணிருக்கா, கத்தனா பண்ணிருக்கான்னு செக் பண்ணாங்களே. இம்பிட்டு தகவல்களும் எத்தனை ஹதீஸ் இருக்குது, இது மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான ஹதீஸ் இருக்குது. அல் அக்ஸா இடிக்கப்படவில்லை, சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் மக்கத்து குறைசிகள் பார்த்திருக்கிறார்கள், வியாபாரத்துக்கு போன மக்கத்து காஃபிர்கள் பார்த்திருக்கிறார்கள். அன்றைக்கு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் தான் அல் அக்ஸா ஆலயத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய கட்டுப்பாட்டில் ஹெர்குலஸ் மன்னர் ஒரு ஆளு இப்னு நாத்தூர்னு ஒருத்தரை நியமிச்சிருந்தாரு. ஹெர்குலஸ் மன்னருக்கு ஒரு கவலை ஏற்பட்டால் அல் அக்ஸா ஆலயத்துக்கு போய் தான் வழிபாடு நடத்துவார், அங்க போய் ஆலோசனை கேட்பார். முக்கியமான அரசவை முடிவுகளை எல்லாம் அல் அக்ஸா ஆலயத்தில் போய் தான் எடுப்பார். இம்பிட்டு வரலாற்று சான்றுகளை காமிச்சிருக்கிறேன், ஹதீஸ் சகிஹான ஹதீஸ் எடுத்து காமிச்சிருக்கிறேன். இன்னமும் நீங்க விளங்கலைன்னா நாங்க சொல்லிக்கிற ஒன்னே ஒண்ணு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான். இத்தனை கண்ணுக்கு கண்ணாக ஆதாரங்கள் இருந்தும் குரானையும் ஹதீஸையும் மட்டப்படுத்தக்கூடிய, குரானில் பிழை வார்த்தையை விட்டுருமா, ஹதீஸ்ல மிஸ்டேக் வரத்தாங்க செய்யும். ஹதீஸ்ல துச்சமாக நினைத்து ஹதீஸ்களை அற்பமாக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை எல்லாம் அற்பமாக கடந்து தூக்கி வீசிவிட்டு கூகுள், விக்கிபீடியா, இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப் இதுல எழுதி வச்சிருக்கிற விஷயங்களை பெரிய ஆதாரமாக நினைத்து போய் கொண்டிருக்கிறீங்களே,
உங்களை மாதிரி அந்த வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும். இந்த மாதிரி கண்ணை கட்டி விட்டு எங்க சிந்தனையில திரையிட்டு எங்கள் உள்ளங்களில முத்திரையிட்டு அல்லாஹ் எங்களை இந்த சூப்பர் முஸ்லிம்களை வழிகெடுத்த மாதிரி எங்களை வழிகேட்டில விடாம எங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் கொடுத்து அல்லாஹ்வினுடைய அந்த வேதங்களை அந்த ஹதீஸ்களை புரிந்து கொள்கிற அறிவை கொஞ்சம் கொடுத்து இந்த வழிகேடர்களை விட்டு அல்லாஹ் எங்களை தூரமாக்கி வச்சிருக்கிறானே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். வேற ஒண்ணும் பேசுறதுல இம்பிட்டு தெள்ள தெளிவா எடுத்து காமிச்ச பிறகும் இதுக்கு மேல இதையே ஒன்னையே பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒருவேளை அந்த சூப்பர் சதியா கூட இருக்கும். இதை பத்தியே பேசுற மாதிரி நம்மள வச்சா அடுத்த திரும்ப வேறு பேச மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த விஷயங்களுக்கு இதோட இப்ப நாங்க கேள்விகளை எழுப்பியாச்சு. உங்க கேள்வி ஒண்ணுடா பதில் சொல்லியாச்சு. உங்களுடைய சீக்ரெட் சொசைட்டிக்குள்ள கொசு கொசுன்னு பேசிக்கிறாம சபைக்கு வெளியில வாங்க, வெளியில வந்து வீடியோ போட்டு பதில கொடுங்க. அப்படி பதில் கொடுக்க வக்கு இல்லைன்னா துப்பு இல்லைன்னா ஏன் அப்படி கேடுகட்ட வேலை செய்யறீங்க? பொய் பிரச்சாரம் ஏன் பண்றீங்க? நீங்க பேசுறதுக்கு தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க தான் இஸ்லாத்தில் இதுவரை சொல்லாத புது புது கருத்துக்களை சொல்றீங்க. எகுசுத்து மௌதுங்கிறீங்க, இலுமினாட்டிங்கிறீங்க, தஜ்ஜாலுங்கிறீங்க, புதுசு புதுசா விளக்கம் சொல்றீங்க. நீங்க சொல்லுகிற விளக்கத்துல இருந்து உங்க வீடியோவை போட்டு காமிச்சு உங்க பேச்சுக்கள்ல இருந்துதான் என்னப்பா இப்படி விளக்கம் சொல்றீங்க, இதுக்கு என்ன பதில் நாங்க கேள்வி எழுப்புனா எங்க கேள்விக்கு நீங்க தானங்க பதில் சொல்ல. அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? நீங்க சொன்ன தத்துவத்தை வைத்து நீங்கள் பேசிய வீடியோவை போட்டு அதிலிருந்து கேள்வி எழுப்பினால் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு பேசிக்கான ஒரு உணர்வு கூட உங்களுக்கு இல்லையா? ஒரு பொது மனித அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? அப்ப எதுக்கும் பதில் சொல்ல மாட்டோம். நாங்க சொல்றோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்க முட்டா கூட்டம் நம்பிக்கிட்டே இருக்கும்னா அந்த முட்டா கூட்டத்தை மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? இப்ப என்னுடைய வீடியோவும் பார்ப்பாங்க, உங்க வீடியோவும் பார்ப்பாங்க. இவரு கேள்வி கேட்கிறாரு, அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவர் பதில் சொல்லிடுறாரு. இவங்க கேட்கிற கேள்விக்கு பதிலே வர மாட்டேங்குது. அப்படி பதிலுங்கிற பேர்ல அந்த சீக்கிரம் சொசைட்டில குசு குசோடு பேசிக்கிறீங்களே, அது பொதுமக்களுக்கு தெரியுற மாதிரி விடுங்கப்பா. ஒரு பதில சொல்லுங்க. இவர் இப்படி பேசிருக்காருல, இந்த கேள்விக்கு பாயிண்டா எப்படி பாயிண்ட் போட்டு பதில் சொல்லியிருக்கிறேன், எப்படி பாயிண்ட் போட்டு உங்களுக்கு கேள்வி வச்சிருக்கிறேன், அந்த மாதிரி எனக்கு பாயிண்ட் போட்டு பதில் சொல்லுங்க. இல்ல என்னை நோக்கி பாயிண்டா கேள்வி வைங்க. இப்போ ஒண்ணுமே செய்ய மாட்டோம்னு சொன்னா எதுக்குதான் நீங்க பிரச்சாரம் பண்ண வர்றீங்க? ஒரு பிரச்சாரம் ஒரு கொள்கை எடுத்து வைக்கிறீங்க, ஒரு புது விஷயத்த சொல்றீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு தாங்க நாங்க கேள்வி கேட்கிறோம். அதற்குரிய பதிலை சொல்வதற்கு கொஞ்சமாச்சும் முயற்சி எடுங்க. முதலில் இஸ்லாத்துக்குள்ள வாங்க. உங்களை அன்பா ரசூல் அந்த ஹெர்குலஸ் பண்றதுக்கு கடிதம் எழுதுன மாதிரி நான் இந்த வீடியோ மூலமா உங்களை கேட்டுக்கிறேன். தயவு செய்து இந்த கூகுள், விக்கிபீடியா, இந்த வரலாற்று புத்தகம், இந்த யூதர்கள் எழுதி வச்சிருக்கிற இதையெல்லாம் யூதர்கள் கைகளால் எழுதி வைத்திருக்கிற இதை ஈமான் கொள்வதை விட்டுட்டு அல்லாஹ், ரசூல், குர்ஆன், ஹதீஸ், ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீசுகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இதை ஈமான் கொள்வதற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்